ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே, நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய இல்லத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்ற, நீ வணங்கி கொண்டிருக்கின்ற உன்னுடைய கன்னி பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். அவர்கள் பேச வருவதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை முதலில் என்னுடைய குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொதுவாகவே உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வம், அதோடு உன்னுடைய முன்னோர்கள். இவர்களிடத்தில் இருந்து நீ முழுமையான ஆசிகளை பெற்றுவிட்டாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளை நீ பெற்றிருக்கின்றாய். இன்று தெய்வத்தினுடைய அன்பையும் நீ பெற்றிருக்கின்றாய். என் பிள்ளையே, அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கன்னி பெண் தெய்வம் இந்த நேரத்தில் உன்னோடு பேச வந்ததற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும்? என் பிள்ளையே, நிச்சயமாக அவர்கள் உனக்கு நல்லதை தான் சொல்ல வந்திருக்கின்றார்கள். அவர்களும் பல நாட்களாக உன்னிடத்தில் தொடர்பில் இல்லை. உன்னோடு சில வார்த்தைகளை பேசிவிட்டால் அவர்கள் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொள்வாய். என்றும் அவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் உன்னோடு பேச வந்திருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் உன்னோடு பேசுவதை நீ முழுமையாக கேள். ஒருவேளை உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக கூட இவர்களின் வார்த்தை அமைந்து விடலாம். இன்று நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கு மிகப்பெரிய தீர்வினை கூட அவர்கள் உனக்கு கொடுத்து விடலாம். என் தங்கமே, ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு கூட இவர்களின் வார்த்தைகளில் இருந்து உனக்கு கிடைக்கலாம். அதனால் உன்னுடைய இல்லத்தில் வசிக்கின்ற கன்னி பெண் தெய்வம் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீ தெளிவாக கேள். என் பிள்ளையே, நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வம் உன்னோடு பேசுகிறேன். நான் நீண்ட நாட்களாகவே உன்னோடு எதையும் பேச வரவில்லை. இன்று எனக்கு உன்னோடு பேசிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீயும் உன்னுடைய குலதெய்வத்தையும், உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும், உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்கள் உனக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். அவர்களும் உனக்கு எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த கன்னி பெண் தெய்வம் என்னை நீ சற்று மறந்தது உண்மைதானே? என் பிள்ளையே, நீ மறந்துவிட்டாய் என்பதற்காக நான் கோபமாக எல்லாம் வரவில்லை. எனக்கு இன்று உன்னோடு சில மணித்துளிகள் மனம் விட்டு பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அது மட்டும் அல்லாமல் நீ மனக்கவலையோடும் சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் உன் அருகில் இருந்ததை நீ உணரவில்லை. அதனால் அதையும் உனக்கு இன்று தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நான் தெளிவாக கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, உனக்கு இந்த கன்னி பெண் தெய்வம் உதவி செய்வார்கள் என்பதை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய முழு கவனமும் முழுவதும் உன்னுடைய குலதெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் இருக்கின்றது. அது மிகவும் அவசியமான விஷயம். அவர்களுக்கு பிறகுதான் நான் உன் வாழ்க்கையில் வர முடியும் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு சிறு துளி மணி அளவு நீ என்னையும் நினைத்திருக்கலாம் என்றுதான் நான் யோசிப்பேன். சரி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்று நான் உன்னோடு பேச வந்ததற்கான முக்கியமான காரணம், உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை, இதில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியும் என்று தெரியாமல் நீயோ அங்கு மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று ஒரு பிரச்சனை முடிகிறது என்று நினைத்து உறங்கினால் விடியலில் உனக்கு அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது. உன்னோடு
உன்னோடு இருப்பவர்களே உனக்கு அதிகபட்சமான கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள். யார் உனக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நினைத்து நீ பேசி பழகுகிறாயோ அவர்களாலேயே உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும்பொழுது அதனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு அதிகமாக வந்துவிட்டது. தெய்வம் ஒன்றே கதி என்று நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வம் யாருமே உன்னை கைவிடவில்லை. நீ உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையை தான் அவ்வப்பொழுது குறைத்து கொள்கின்றாய். இன்று நடக்கவில்லை, நாளை நடக்கவில்லை என்றவுடன் உன்னுடைய மனது அப்படியே சோர்ந்து போய் விடுகின்றது. நம்பிக்கையை கைவிடாமல் என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புபவர்களுக்கு மட்டும்தான், யார் தன்னுடைய நிலையில் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள். அதுவும் தாமதமாக தான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, நீ இன்று உன்னுடைய இல்லத்தில் சூழ்நிலையை நினைத்து வேதனைப்படுகின்றாய். கஷ்டங்கள் வாட்டி வதைப்பதாக மனவருத்தம் அடைகின்றாய். எல்லாமே மாறும். பணம் இருக்கின்றவர்களுக்கு வேறு விதமான கஷ்டம், பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லையே என்ற கஷ்டம், இரண்டுமே இருப்பவர்களுக்கு உடல்நிலை சரியில்லையே என்ற கஷ்டம். இப்படி எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால் என்னுடைய குழந்தை, நீ மனவேதனை படாதே. உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பார்த்து வருத்தப்படாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு துணையாக உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம், உன்னுடைய முன்னோர்கள் என்று எல்லோருமே உனக்கு நாலா பக்கத்திலும் சுற்றி நின்று உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்து விடாதே. கஷ்டம் வந்தவுடன் முதலில் மனது வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் எந்த சூழ்நிலையில் உனக்கு வேதனையை கொடுத்தாலும் என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியை காக்க வேண்டும். உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் இனிமேல் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களும் இனி நடக்க போகின்றது. கஷ்டத்தை அதிக நாட்கள் என் பிள்ளை நீ அனுபவித்து விட்டாய். சோதனைகளை பல காலங்கள் நீ தாண்டி விட்டாய். இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க போகிறது என்ற எண்ணம் தோன்றுகிறது அல்லவா? என் தங்கமே, நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன். உன்னுடைய கன்னி பெண் தெய்வம் நான் உன்னை காணாமல் இல்லை, என்றுமே உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஒருவர் அல்ல, 4 பேரினுடைய ஆசீர்வாதங்களை எப்பொழுதும் நீ பெற்றுக்கொண்டே இருக்கின்றாய். மன நிறைவோடு வாழ வேண்டிய நாட்களை தொலைத்து விடாதே. சந்தோஷமாக இரு. நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன். என் தங்கமே, உன்னுடைய கன்னி பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா? அவர்கள் மனதில் இருக்கின்றதை நீ கேட்ட பிறகாவது நிச்சயமாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இனி உனக்கு நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லோரினுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனியும் இந்த வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்ளாதே. எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கிறது என்பதை முதலில் புரிந்துகொள். யாருமே முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பது கிடையாது. யாருமே முழுமையான கஷ்டத்தை அனுபவிப்பது கிடையாது. எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ ஒரு சந்தோஷமும் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த சந்தோஷத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த கவலையை மறக்க முயற்சி செய்தால் நிச்சயமாக நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நீ அடைவாய். எப்பொழுதும் தைரியத்தோடு எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற தைரியத்தை இழந்து விடாமல் துணிந்து செயல்படு. அப்பொழுது எல்லாமே உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என்றென்றைக்கும் உனக்கு உறுதுணையாக இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பு என்றுமே உனக்கு உறுதுணையாக இருக்கும்
வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உன் கன்னி பெண் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் முழுமையாக இருக்கிறது. அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதற்காகவும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களுக்கு கடைசி நாளாக இன்றைய நாள் தான் இருக்க போகிறது என்ற வாக்குறுதியினை உனக்கு தருவதற்காக உன் தாயானவள் இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ இந்த வராகியின் வாக்கினை உதாசீனம் செய்யாமல் இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ கேட்க வேண்டும். இப்பொழுது இந்த வராகி அம்மாவை மட்டும்தான் நீ நம்பி இருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான். உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க நினைத்ததில்லை. என் குழந்தையே, நீ எடுத்த காரியத்தில் இனி நான் பின்வாங்கவும் மாட்டேன், நீ பின்வாங்கி விடவும் கூடாது என்ற மன உறுதியோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மன வலிமை எப்படி இருக்கிறது, நீ எவ்வளவுதான் தாங்குகிறாய் என்பதை சோதித்து பார்க்கதான் உனக்கு இத்தனை துன்பங்களும் சோதனைகளும் வந்தது. உன்னுடைய மன வலிமை உனக்கே தெரியாமல் போனதுதான் எனக்கு இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இப்போது நீ உணர்ந்து கொண்டிருப்பாய், இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை துன்பங்களையும் நாம் தாங்கி வந்திருக்கிறோம் என்றால் உன்னுடைய மன வலிமை அங்கே எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நீ உணர்ந்திருப்பாய். என் குழந்தையே, ஒவ்வொரு துன்பங்கள் வரும்போதும் நீ தனியாக சென்று உன் மனதினை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கின்றாய். மனம் விட்டு அழுது விட்ட பிறகு உன் முகத்தை துடைத்து கொண்டு மறுபடியும் உன்னுடைய அடுத்தடுத்த காரியங்களில் ஈடுபடுகிறாய் அல்லவா? அப்படியென்றால் நீ எவ்வளவு மன வலிமையோடு இருக்கிறாய் என்பதை தானே அது உணர்த்துகிறது. நீ துடைத்து விட்டு மீண்டும் மீண்டும் அடுத்த காரியங்களில் இறங்கி விடுகிறாய் என்றால் உன்னுடைய மன வலிமை நன்றாக இருப்பதால் தானே உன்னால் அதனை செய்ய முடிகின்றது. இல்லை என்றால் நீ அங்கேயே தேங்கி நிற்பாய் அழுது கொண்டே. உன்னுடைய அடுத்த காரியத்திற்கு நீ எதையும் செய்ய முடியாமல் நீ தவித்து கொண்டே இருந்திருப்பாய். என் குழந்தையே, எதற்கும் தளர்ந்து விடாதே. உன்னை தூக்கி விடவும் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கவும் நான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னுடைய கஷ்டங்களை நான் முடித்து வைக்கிறேன். உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வினை நான் நிச்சயமாக தருகிறேன். இந்த தாயானவள் நீ இப்போது இருப்பது போல இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கை இருக்க போவதில்லை என்பதை உன்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறேன். இந்த தாயினுடைய வார்த்தைகளில் உனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை என்றால் நான் சொல்வது எல்லாம் எவ்வளவு உண்மை என்பதை இன்னும் சில தினங்களில் நீ நிச்சயமாக உணர்வாய். என் குழந்தையே, நீ உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நீ எப்போதும் உன் கையை விட்டு நழுவ விட்டு விடாதே. ஏனென்றால் தன்னம்பிக்கையானது உனக்குள் குறைய ஆரம்பித்தால் நிச்சயமாக உன்னுடைய மனதில் தளர்வானது ஏற்பட்டு விடும். அதனால் நீ உன் தன்னம்பிக்கையை கைவிடாமல் இருக்க வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஒருவரை நீ மன்னித்து விடும் அளவிற்கு நிச்சயமாக நல்லவனாக இருக்க வேண்டியது அவசியம்தான். ஒருவரை ஒரு முறை நீ செய்த தவறுக்காக மன்னிக்கலாம். ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்தால் நிச்சயமாக என் குழந்தை அவர்களை நம்பி விடாதே. மீண்டும் மீண்டும் நம்பி அவர்களிடம் ஏமாந்து போவதுதான் நீ ஏமாற்றத்திற்குரியவன் என்பதை மறந்து விடாதே. நீ அந்த அளவிற்கு முட்டாளாகவும் இருக்கக்கூடாது. என் அன்பு பிள்ளையே, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உனக்கு உதவி புரிய யாரும் இல்லை என்று வருத்தப்படுகிறாய். ஏதாவது ஒரு முயற்சியை நீ எடுக்கிறாய் என்றால் அதனை எப்படியாவது முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, அங்கே உனக்கு உதவி செய்வார்கள் என்று யாரை நீ நினைத்தாயோ, யாரை நீ எதிர்பார்த்தாயோ அவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டு விட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிக் கொண்டு நிற்கின்றார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பாள் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்து கொண்டு அங்கே என்னை பற்றி சிந்தித்துக் கொண்டு நம் தாய் நமக்கு உதவி புரிவாள் என்று நம்புகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். உனக்கு கஷ்டங்கள் வரும்போதும் யாரும் துணையில்லை என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும் போதும் இந்த அம்மாவை நீ அழைத்து விடு. என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட
விட்டுவிட மாட்டேன். நீ அழைத்த மறு நொடியே நான் உன்னை தேடி நிச்சயமாக ஓடோடி வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உதவி செய்யாமல் போனார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக என் குழந்தையின் உதவி ஒரு நாள் தேவைப்படும். அன்று உன் வீட்டு வாசலில் வந்து அவர்கள் நிற்பார்கள். நான் நிற்கச் செய்கின்றேன். அப்போதுதான் அவர்களுக்கு அந்த கஷ்டம் என்னவென்பது புரியும். ஒருவர் நம்மை நம்பி வந்து உதவி செய்யுங்கள், எனக்கு இதற்கான உதவிகளை தாருங்கள் என்று கேட்டுவிட்ட பிறகு உதாசீனம் செய்வது என்றால் அவர்களின் மனம் என்ன பாடுபடும் என்பது அவர்களுக்கு அப்போதுதான் புரியும். ஆனால் என் தங்கமே, நீ இந்த வராகியின் குழந்தை அல்லவா? நீயும் அவர்கள் செய்த அதே தவறினை செய்ய மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் செய்த தவறுக்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். என் குழந்தையே, நீ அந்த தவறை செய்யாமல் அவர்களை மன்னித்து விடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வார்த்தைகளில் மற்றவர்களின் மனம் கஷ்டப்படும்படி எப்பொழுதுமே நீ நடந்து கொள்ள மாட்டாய் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றாய். அதை நீ ஒருபோதும் மீறமாட்டாய். என்றைக்குமே உனக்கு அதனால் புண்ணியங்கள் மட்டும்தான் வந்து சேருமே தவிர எந்த ஒரு பாவங்களும் உன்னை நெருங்காது. பாவங்கள் நெருங்கினால் பின்னால் உன் சந்ததியினர் அதனால் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் என்று உன்னிடம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதனால் எதிர்கால சந்ததியினருக்கு எந்த ஒரு பாவத்தையும் நீ தேடி வைத்து விடாதே. என் குழந்தைக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன். யாரும் உனக்கு தேவையில்லை. யாரையும் நம்பி நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். உனக்கு நீ மட்டுமே உதவியாக இருக்க போகிறாய். இந்த தாயின் துணை கொண்டு உனக்கு எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக வெற்றியை மட்டும்தான் பெற்றுத்தரும் என்று நம்பிக்கையோடு இரு. இந்த வராகி அம்மா உன்னோடு உன் கை கோர்த்து உன்னோடே நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வராகி அம்மா உன்னோடு கைகோர்த்து உன்னுடனே நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. சில இலைகள் எல்லாம் உதிர்ந்து விட்டது என்று மரமானது ஒருபோதும் கவலை கொள்வதில்லை. ஏனென்றால் இன்று இலைகள் உதிர்ந்து போனாலும் நாளை நிச்சயமாக அந்த இலைகள் மீண்டும் துளிர்க்கத்தான் போகிறது. அதனால் நீயும் எப்பொழுதுமே கிடைக்கின்ற வாய்ப்பினை தவறவிட்டு விடாதே. அதனால் நீயும் இப்பொழுது இந்த வாய்ப்பு தவறிவிட்டது என்று நினைத்து கலங்காதே. மீண்டும் உனக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக நான் உருவாக்கி தருவேன். அப்பொழுது நீ நிச்சயமாக அதனை பயன்படுத்தி கொள்வாய். இந்த தாய் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இனிமேல் நீ கவலைப்படாமல் இரு. உன்னுடைய காரியம் வெற்றி பெறும். அதனை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நான் முடிவெடுத்து விட்டேன். இனி நீ செல்கின்ற பாதையில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னை நான் முன்னேற்றி கொண்டு செல்ல போகிறேன். இனியாவது நீ மனம் குளிர்ந்து செய்கின்ற காரியங்களை எல்லாம் நல்லபடியாக செய். நமக்கு நடக்காது, நமக்கு எல்லாம் இது வாய்க்காது என்று எதிர்மறையான எண்ணங்களோடு எதையும் செய்ய வேண்டாம். நானே உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன், உன்னோடு இருக்க போகிறேன் என்று. இதன் பிறகு என் குழந்தை, நீ கலங்க வேண்டாம். என் தங்கமே, நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு வேற என்ன தேவைப்படுகிறது? நான் உன்னோடு இருக்கும் பொழுது வெற்றி உனக்கானது என்பது உனக்கு புரியவில்லையா? என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை காயங்கள் வந்தாலும் அதனை எல்லாவற்றையும் நீ கடந்து வர பழகு. நீ எந்த அனுபவத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை கடந்து வருகிறாயோ அந்த அனுபவம் உனக்கு காலம் முழுவதும் உதவியாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாமல் எல்லாம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட உலகத்தில் நிரந்தரமான ஒன்றை நீ தேடி அலைவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் உனக்கு கிடைக்க போவது இல்லை. அதனால் உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய உன் தாயானவளை மட்டும் உன் மனதில் வைத்துக் கொண்டு உன்னுடைய அனைத்து நாட்களையும் நீ கடந்து வா. உன்னுடைய நாட்களின் இறுதியில் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சி ஒன்றினை நீ அடைந்தே தீருவாய் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய். என் தங்கமே, உன் தாயானவள் எப்பொழுதும் உன் அருகில் இருக்கிறேன். உனக்கான எல்லாவற்றையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பிறகு எதற்காக உனக்கு வருத்தம்? பிறகு எதற்காக உன் கண்களில் கண்ணீர்? இனி எதுவும் வேண்டாம். நான் உன்னோடு இருந்து உன்னை நல்ல
நல்லபடியாக பார்த்து கொள்கிறேன். என் செல்ல குழந்தையே, இன்று உன்னோடு மனம் விட்டு பேசியே தீர வேண்டும் என்று உன் வராகி அம்மா வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னோடு பேச வந்த இந்த தாயை நீ காக்க வைக்க மாட்டாய் என்ற நம்பிக்கை நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன். சில உண்மைகள் என் குழந்தைக்கு தெரிந்தே ஆக வேண்டும். சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை அறிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் நீ வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். என்று நமக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கிறது அல்லவா? நீ நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றுமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது. நீ இப்படிதான் நம் வாழ்க்கை இருக்கும் என்று நினைக்கின்ற நேரத்தில் அது வேறு விதமாக மாறிவிடுகிறது. இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை என்று நினைக்கின்ற நேரத்தில் பாதியிலே அவர்கள் சென்று விடுகிறார்கள். என் தங்கமே, இப்படியே இந்த வாழ்க்கை எத்தனை நாட்கள் செல்லும் என்று நினைத்து வேதனையில் இருக்கின்றாய். அதிகமாக நம்புகின்ற உறவு அதிகமான வேதனையை கொடுக்கிறது. நம்பாத உறவு ஒன்று ஆறுதல் தருகிறது. வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில விஷயங்களை உன்னால் தலைகீழாக நின்றாலும் புரிந்து கொள்ள முடியாது என்ற அளவிற்கு இருக்கிறது. என் தங்கமே, நீ ஒருமுறை உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல விஷயங்களை பற்றி சிந்தித்து பார்த்தாய். ஆனால் எல்லாவற்றிலுமே யாரோ ஒருவரினுடைய தலையீடு நிச்சயமாக இருக்கும். என் பிள்ளைக்கு சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வரும் பொழுது ஏன் வருகிறது, எதனால் வருகிறது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லவா? நாம் எந்த தவறுமே செய்யாத பொழுது நம்மீது மட்டும் ஏன் பழி வந்து விழுகிறது என்று உனக்கு தோன்றுகிறது அல்லவா? அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான். யாரோ ஒருவர் உன் பின்னால் இருந்து உன்னை பற்றிய தவறான விஷயங்களை மற்றவர்களிடத்தில் பரப்பிக் கொண்டு இருக்கிறார் என்பதுதான். என் தங்கமே, அப்படியெல்லாம் யாரும் என் வாழ்க்கையில் இல்லை தாயே என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? இதைதான் அம்மா சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை. எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அல்லவா? அதுபோலதான் உனக்கும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தெரியாமல் போய்விட்டது. யாராக இருக்கும் என்று உன்னை போட்டு இப்பொழுது குழப்பத்தை குழப்பிக் கொள்கிறாய். என் தங்கமே, யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்காக மட்டுமே வந்தவர்கள் என்பதை முதலில் புரிந்து கொள். ஏனென்றால் இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் மட்டும்தான் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட இன்னொருவரிடத்தில் தவறாக சித்தரித்து பேசுவார்கள், உன்னுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று. என் தங்கமே, நல்லவர்கள் என்றும் யாரையும் இது போன்று எங்கும் பேச மாட்டார்கள். உன்னால் நம்ப முடியவில்லை அல்லவா? என் குழந்தைக்கு இது இப்பொழுது இருக்கின்ற மிக பெரிய குழப்பத்தில் ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் அம்மா என்றுமே சொல்லக்கூடிய விஷயம், யாரையும் நம்ப வேண்டாம். உடன் பிறந்த உறவாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் யாரையுமே நம்ப வேண்டாம். அன்று நடக்கின்ற சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றது போல இருந்தால் அவர்கள் உனக்கானவர்கள். அங்கு நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு ஏற்றது போல இல்லை என்றால் அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டையுமே ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்க வேண்டும். என் பிள்ளை, நீ நினைக்கலாம் அம்மா பெற்றோர்களை கூட நம்ப வேண்டாம் என்று சொல்கிறார்களே என்று. என் தங்கமே, நானும் ஒரு சமயம் அப்படிதான் நினைத்திருந்தேன். ஆனால் இந்த கலியுக காலத்தில் சிலர் சில மாற்றங்களை காண்பிக்கிறார்கள். சில பெற்றோர்கள் குழந்தைகளிடத்தில் அதிகமான வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவர்களிடத்தில் ஒரு போக்கும், வசதி வாய்ப்புகள் இல்லாத குழந்தைகள் இடத்தில் இன்னொரு போக்கினையும் காண்பிக்கிறார்கள். நேரத்திற்கு ஏற்றார் போல, இடத்திற்கு தகுந்தார் போல அவர்களும் தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். என் தங்கமே, எல்லா பெற்றோர்களும் இப்படிதான் இருப்பார்கள் என்று அம்மா சொல்லவில்லை. குழந்தைகளுக்காக வாழக்கூடிய பெற்றோர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தங்கமே, எல்லோருமே நேரத்திற்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொள்வது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அம்மா சொல்கிறேன். ஆனால் அது உனக்கு கெடுதல் செய்வதாக இருக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை மாற்றிக்கொள். என் தங்கமே, மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படத்தான் வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது தெரிந்தே அந்த தவறை செய்யாதே. யாருக்காகவும் இறங்கி போக வேண்டும், யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ உன்னுடைய தன்மானத்தை ஒரு நாளும் இழந்து விடாதே.
எது நம்மிடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்மானம் என்ற ஒன்று மிகவும் அவசியம். என் தங்கமே, எது வாழ்க்கையில் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு துணிந்து நில். என் தங்கமே, ஓரளவிற்கு வாழ்க்கையை பற்றிய விஷயங்களை தெளிவாக கற்றுக்கொண்டாய் அல்லவா? இனிமேலும் இதற்கு மேலும் அப்படி என்ன நடந்துவிட போகிறது? பெரிதாக எதுவும் வரப்போவதில்லை. நீ எல்லா கஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் என் தங்கமே. அதனால் இனி வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் பெரிதாக நினைக்காமல் எல்லாமே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை வேதனைகளுக்கும் இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல பதிலை ஒரு நாள் கொடுப்பேன். இன்று வேண்டுமானால் உனக்கு சோதனைகள் வருவதாக தோன்றலாம். நாளை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிட்டதாக ஒரு செய்தி வரும் பொழுது அப்பொழுது இந்த தாயின் அருமையை நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கென்று நிச்சயமாக தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை ஒருபோதும் உனக்கு தராமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். வாழ்க்கை உனக்கு தந்ததை நினைத்து பயப்படாதே. இனி தரப்போவதை நினைத்து சந்தோஷப்படு. அத்தனை கஷ்டங்களையும் தந்துவிட்ட பிறகு இத்தனை சந்தோஷமும் மறைந்துதானே கிடைக்கிறது. அதுவும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? அந்த நேரத்தை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிரு. ஒரு நாள் இரு நாள் பிரச்சனை அல்ல. என் குழந்தையின் சந்தோஷமும் உனக்கு நிரந்தரமாக இருப்பது பல நாள் விஷயமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி என்பது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருப்பது விதி. அதை உனக்கு தரப்போவது இந்த நாள்தான். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்காக வர வேண்டும் என்பது எப்பொழுதும் வந்தே தீரும். விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது அப்படியே விட்டு செல்லும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். விட்டு விலகி சென்றதை இழுத்து பிடித்து கொண்டு அழ நினைக்காதே. நீ அதை தேடுவதனால் தான் உனக்கு கவலை வருகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். வாழ்க்கை இன்னமும் அதிகமாக காயப்பட வேண்டும் என்று நினைக்காமல் இத்தனை காயங்களை பட்டது நமக்கு போதும், இனி இது எல்லாம் சர்வ சாதாரணம் என்று ஒரு முறை நினைத்து பார். வருகின்ற சோதனைகள் எல்லாமே விலகி ஓடும். இது நாள் வரையிலும் யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்ததாக எண்ணி நீ வேதனைப்பட்டாயோ அவர்களாலேயே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை எளிதாக புரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். நம் வாழ்க்கையில் நம் பக்கம் இருக்கின்ற நீதி யாருக்குமே தெரியாமல் போய்விடுமே என்று நினைத்து வேதனைப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய அத்தனை வேதனைகளும் மறைந்து சந்தோஷம் உன்னை வந்து தழுவும். என் தங்கமே, யாரோ ஒருவர் உன் பின்னால் இருந்து உன்னை பற்றி பேசுகிறார். உன்னுடைய விஷயங்களை மற்றவர்களிடத்தில் தவறாக சித்தரிக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லோரையும் நம்பியது எத்தனை பெரிய தவறு என்று. எல்லோரிடத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதே என்று அம்மா சொல்வது இதற்காகத்தான். நீ ஒரு விஷயத்தை செய்து முடிக்கும் முன் யாரிடத்திலும் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளாதே. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை செய்து முடித்து வெற்றியினை பெற்ற பிறகுதான் அந்த விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டுமே தவிர ஒருபொழுதும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லாதே. அந்த செயலை மற்றவர்கள் செய்வதற்கு உன்னுடைய இடத்தை பிடிப்பதற்கு அவர்களுக்கு எண்ணங்கள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இது நாள் வரையிலும் நடந்தவை எல்லாம் உனக்கு நல்லதற்கே. இனிமேலாவது நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் உன்னோடு இந்த வராகி இருப்பதை நீ உணர்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா.